நிதிநிலை அறிக்கையின் மீது விவாதத்தில் பங்கேற்பதற்கு வாய்ப்பளித்தமைக்கு தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் நடுவண் சுகாதாரத்துறை அமைச்சர், இந்திய தேசத்திற்கே 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்து சேர்த்த எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் எனக்கு தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக உழைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த முன்னாள் அமைச்சர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் CV சண்முகம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் காணிக்கையாக்குவதோடு, எனக்கு உறுதுணையாக இருந்த தோழமை கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி, புதிய தமிழகம், புரட்சி பாரதம் கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளுக்கும், அமமுக உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்ற அதே நேரத்தில் 2011ஆம் ஆண்டு என்னுடைய 26வது வயதில் செஞ்சி தொகுதியில் போட்டியிடுவதற்காக எங்களுடைய நிறுவனர் என்னை அந்த மண்ணிற்கு அனுப்பி வைத்த பொழுது, அந்த மக்கள் தங்கள் வீட்டு பிள்ளையாக அவ்வளவு பெரிய அலையிலேயும் விழுப்புரம் மாவட்டத்தில் என்னை வெற்றி பெற வைத்த அந்த செஞ்சி தொகுதி மக்கள் மீண்டும் 10 ஆண்டுகள் கழித்து அதைவிட மிக அதிகமான நம்பிக்கையும் அன்பையும் வைத்து இன்றைக்கு இந்த அவைக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த செஞ்சி தொகுதி வாக்காளர்களுக்கு என்றும் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதையும் தாண்டி இந்த அவையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, முதல்படியாக இந்த நிதிநிலை அறிக்கையில் நீர்வளத்துறையில் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் கூறியிருப்பது போல, பெண்ணையாறு செய்யாறு இணைப்பு திட்டத்திற்கு திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக 50 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், நந்தன் வாய்க்கால் திட்டம் என்பது நீண்ட நெடிய காலமாக அந்த மக்கள் அங்கே போராடி கொண்டு வருகின்ற திட்டம். அதற்கு பெஞ்சல் புயலில் பாதிக்கப்பட்டு 76 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபாய் தேவை என்று பல முறை திட்ட அறிக்கை 2018 இருந்து அந்த திட்ட அறிக்கை இங்கே அனுப்பப்பட்டு வந்திருக்க காலத்தில் அது கிடப்பிலேயே கிடைக்கிறது. 50 கோடி நம்ம டிபிஆருக்கு ஒதுக்கி இருக்கிறோம். இது போதுமானதாக டிபிஆர் தயாரிக்கிறதுக்கு இருந்தாலும் நந்தன் வாய்க்காலுக்கு என்று ஒரு தனி நிதியை, தொகுப்பு நிதியை வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று பணிவோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அடுத்தபடியாக செஞ்சி பேரூராட்சி பகுதி என்று சொல்லக்கூடிய நம்முடைய செஞ்சி பேரூராட்சி பகுதி, அங்கே அந்த பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலமாக குப்பைகள் கொட்டப்பட்டு ஒரு சீர்கெட்ட சூழ்நிலை அங்கே நிலவி கொண்டிருக்கிறது. இது குறித்து நாங்கள் பலமுறை பேரூராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தாலும் கூட, அங்கே பேரூராட்சி அலுவலர், செயல் அலுவலர் என்று சொல்லக்கூடியவர் நீண்ட நாட்கள் காலமாக அங்கு பணியை செய்யவில்லை. அது ஏன் என்பது எங்களுக்கும் தெரியவில்லை. அங்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நேரடி கவனத்தை அதில் செலுத்தி அங்கே என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கிறது, ஏன் செயல் அலுவலர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் 1 வருஷத்துக்கு மேல அங்க பணி செய்ய மாட்டிருக்கிறார்கள், இது வரைக்கும் 1 வருஷத்துல 6 செயல் அலுவலர்கள் அங்க மாறி இருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்கு ஒரு குழு அமைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, அதே செஞ்சி தொகுதியை பொறுத்தவரை மிக முக்கியமான பிரச்சனை போத்துவாய் பழவளம் போன்ற கிராமங்கள் அருகே டான்மைன் நிறுவனத்தின் மூலமாக முந்தைய காலங்களில் அனுமதி பெற்று கிரானைட் குவாரி ஒன்று அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அங்கே கிடைக்கின்ற கிரானைட்டினுடைய தரம் சரியாக இல்லை என்று அந்த கிரானைட் குவாரி இன்றைக்கு கல் குவாரியாக மாற்றப்பட்டு வெடி வைத்து எடுக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வெடி வைக்கின்ற காரணத்தினாலே அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டு, அது குறித்த பல கோரிக்கைகளும் அரசிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அரசு அந்த டான்மை நிறுவனத்திலிருந்து ஒப்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்களுக்கு நீங்கள் எல்லா அனுமதியும் பெற்றிருக்கிறீர்கள், 10 நாட்களுக்குள்ள நீங்க உங்க பணியை தூங்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று சொன்னதின் அளவில் அங்கு காவல்துறையின் அனுமதியோட அங்கு கற்களை வெட்டி எடுப்பதற்கான முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது அந்த பகுதி மக்களிடையே பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பதட்டத்தை தணிப்பதற்கு இந்த அரசு உடனடியாக முன்வந்து அந்த டான்மை நிறுவனத்தின் மூலமாக அங்கே செயல்பட்டு வரக்கூடிய அந்த குவாரியை மூடுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில் என்பது அங்கே அமைந்திருக்கிறது. நான் இங்கே இந்த நேரத்தில் நின்று பேசுகிறேன் என்று சொன்னால் அதற்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று, எங்களுடைய நிறுவனர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா.
தமிழின போராளி மருத்துவர் ஐயா என்றால் வாழும் பெரியார். வாழும் பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் என் கால் எப்பொழுதும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் படாது என்று சொல்லி இன்றைக்கும் மக்கள் பிரச்சனையை மக்கள் மத்தியில் வைத்து பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கக்கூடிய போராளி மருத்துவர் ஐயா அவர்களையும் வணங்கி என்னை இந்த அவைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனை வணங்கி மேல்மலையனூர் ஊராட்சியில் அந்த கோவிலுக்கு மாதந்தோறும் அமாவாசை தினம் அன்று 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள், பல லட்ச பக்தர்கள் வந்து செல்வார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்னி குளம் என்பது ஊராட்சி ஒன்றியத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அது பராமரிப்பு இல்லாத சூழ்நிலையினால அங்க வருகின்ற பக்தர்கள் அனைவரும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆடை காணிக்கை எப்படி திருநள்ளாறுல வந்து ஆடைகளை காணிக்கையாக கொடுக்கிறார்களோ அதுபோல் அந்த குளத்திலேயே ஆடைகளை விட்டுவிட்டு செல்கின்ற காரணத்தினாலே பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்ற வரலாறு அங்கே இருக்கிறது. அந்த குளத்தை பராமரிப்பதற்கு உடனடியாக உள்ளாட்சி துறையும் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இந்து சமய அறநிலைத்துறையும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு பணிவோடு கேட்டுக்கொண்டு, மிக முக்கிய பிரச்சனையாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அருகே செயல்பட்டு வரக்கூடிய சிப்காட் விரிவாக்கத்தை மேல்மா பகுதியில் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட நேரில் வந்து சென்று அந்த போராட்டக்காரர்களை கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் சிறிது காலம் அந்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு மீண்டும் அந்த சிப்காட் விரிவாக்கம் தொடரும், அதற்கான நிலங்கள் கையகப்படுத்தப்படும் என்று அங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர்கள், சிப்காட் வட்டாட்சியர்கள் எல்லாம் அங்கே கூறியிருக்கின்ற காரணத்தினாலே அந்த மக்கள் மீண்டும் போராட துவங்கி இருக்கிறார்கள். உடனடியாக நம்முடைய அரசு எப்படி பரந்தூர் விமான நிலையத்தில் விவசாய நிலங்களுக்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்ததோ அதுபோல் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட் என்பது முழுமையாக கிராமப்புற பகுதி, அதுவும் இல்லாமல் முப்போகம் விளைவிக்கின்ற விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த விவசாய நிலங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை தான் எங்களுடைய விருப்பமும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மேல்மாவுடைய விவசாயிகளுடைய கண்ணீருக்கு கூடிய விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும். இன்றைக்கு எந்த விவசாயியுடைய அனுமதி இல்லாமல் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என்று மாவட்ட தலைவர் அவர்களிடம் ஆல்ரெடி ஒரு கலந்தாலோசனை கூட்டத்தில் நம்ம சொல்லியிருக்கோங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் பதிலுக்கு நன்றி. என்னால் அங்கே வந்து தாசில்தார் அவர்கள் நிலத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை நான் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அமைச்சர் கூறியவர்கள் அதே போல் செஞ்சி சட்டத்துறையின் சார்பாக செஞ்சியில் நம்முடைய நீதிமன்ற வளாகத்தில் ஒரு அடிஷனல் சப்கோர்ட் தேவை என்று கடந்த ஆட்சி காலத்திலேயே அதற்கான கருத்துரை எல்லாம் பெறப்பட்டு அரசிடம் நிலுவையில் இருக்கிறது. அந்த செஞ்சி சப்கோர்ட்டை உடனடியாக ஏன்னா பல வழக்குகள் செஞ்சி பகுதியில் பொறுத்த வரைக்கும் வழக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொருவரும் திண்டிவனம் செல்கின்ற அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த செஞ்சி சப்கோர்ட்டுக்கு எந்த கூடுதல் செலவினமும் கிடையாது, நமக்கான அனுமதி மட்டும்தான் தேவை. அரசாங்கத்திடம் அந்த அனுமதி நிலுவையில் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் ஏடிசி கோர்ட் சப்கோர்ட்டை கொண்டு வருவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று பணிவோடு தெரிவித்துக் கொள்ளும். அதே வேளையில் இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் 717 மதுக்கடைகளை மூடுவதற்காக உத்தரவிட்டார்கள். அந்த 717 மதுக்கடைகள் மூடப்படுவதற்கான காரணங்கள் என்று கூறப்பட்டவை பள்ளியின் அருகாமையிலும் பேருந்து நிலையங்களின் அருகாமையிலும் அடுத்தபடியாக சுகாதாரத்துறை நிறுவனங்களின் அருகாமையிலும் உள்ள மதுக்கடைகள் மூடப்படும் என்று இங்கே அறிவித்தார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளின் தவறா யாருடைய தவறு என்று எனக்கு தெரியவில்லை. 717 கடைகள் மூடி இருக்கிறதா? அவர்கள் மூடியிருந்தாலும் கூட வருவாயை மட்டுமே ஒரு குறிக்கோளாக வைத்து மூடியிருக்கிறார்களே தவிர, நீங்கள் சொல்வது போல் அங்கே பள்ளிக்கூடத்தில் அருகாமையில் என்று சொன்னால் செஞ்சி பேரூராட்சியில் சாணக்கியா என்ற பள்ளி இயங்கி வருகிறது. அதுல இருந்து 300 மீட்டர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு எதிராகவே ஒரு கடை செயல்பட்டு வருகிறது. வரிக்கல் என்ற ஊராட்சியில், செஞ்சி தொகுதியை பொறுத்தவரையில் வரிக்கல் என்ற ஊராட்சியில் பேருந்து நிறுத்தத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடை என்பது இன்றைக்கும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆலம்புண்டி அரசு மேல்நிலை பள்ளியின் அருகாமையில் 300 மீட்டர்ல ஆலம்புண்டி என்ற ஊராட்சியில அரசு மேல்நிலை பள்ளிக்கு அருகாமையிலேயே ஒரு கடை செயல்பட்டு கொண்டு வருகிறது. இவை அனைத்தும் சட்டவிரோதமாக உங்களுடைய சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டு வரக்கூடிய மதுபான கடைகள். அவைகளை உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு அந்த கடைகளை அப்புறப்படுத்துவதற்கோ இல்லை இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
முதல்ல இந்த 717 கடைகளை வந்து மூடிட்டீங்களா, அதுனா ஏன் எங்களுக்கு டீட்டெயில் இல்லை அப்படிங்கிறாங்க. உண்மையாலும் அந்த துறை சார்ந்தவங்களுக்கு தெரியும். அது போக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே தெரியலங்கும் போது அது ஒரு வருத்தமான விஷயம்தான். ஏன்னா அந்த ட்விட்டரில் 717 கடைகளுடைய எண்களும் கொடுத்துருக்கோம். ஸோ சொல்லியாச்சு. அது பத்திரிகைகள்லயும் வந்துருச்சு. அதான் கொஞ்சம் பத்திரிகைகள்ல வந்துருச்சு, சமூக வலைதளங்கள்ல, செய்தி தொலைக்காட்சிகள்ல எல்லாத்துலயும் வந்துருச்சு. அந்த 717 கடைகளோட எண்களும் வந்துருச்சு. மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்ட மாதிரி இன்னும் பல பகுதிகளில் இருக்குங்கிற தகவல் வந்துட்டு தான் இருக்கு. நிச்சயம் இந்த அரசு அந்த மதுக்கடைகளுக்கு எதிரான அரசு தான். மக்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அந்த கடைகளோட எண்களோட நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கடைகளை இடமாற்றுறதுக்கான பணிகளை மேற்கொள்வோங்கிறத சட்டமன்ற பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சரின் பதிலுக்கு நன்றி. கவனத்திற்கு தான் நான் கொண்டு வருகிறேன். செய்து தரப்படும் என்று சொன்னமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரத்தில் ஆன்லைன் மூலம் இந்த மது விற்பனையை துவங்க உள்ளதாக கூறியிருக்கக்கூடிய விஷயத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய முழு எதிர்ப்பை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 47 படி உணவு மருந்து அமைச்சர் அது கூட வந்து தவறான புரிதல் தான். நேற்று இது சம்பந்தமா வந்து இதுக்கான விளக்கமாகவும் செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருந்தோம். ஆன்லைன் மூலமா இதுக்கு முன்னாடி இது வந்து மானிய கோரிக்கையில் சொல்லலான் இருந்தோம். மாண்புமிகு உறுப்பினர் கேட்டதுனால இதை சொல்றோம். இந்த 10 ரூபா வந்து ஒரு பாட்டிலுக்கு அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்களில் கடந்த ஆட்சி காலத்தில் நம்மளுடைய துறை சார்ந்த அமைச்சர்கள் சொல்லியிருக்க பதில் என்னன்னா, 2011 இருந்தே இந்த பிரச்சனைகள் இருக்கு, இந்த 4 ஆண்டுகளாகத்தான் இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குறாங்க, அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த முயற்சி பண்றாங்கன்னு பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனா யாருமே அந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி போகல. இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த பிரச்சனைக்கான ஏன் இது வந்து இந்த நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத தேடி எடுக்கும்போது சில தொழிலாளர்களுடைய அவங்களோட பிரச்சனைகள் இருந்துச்சு, அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று நீங்க இந்த ஆன்லைன் கேட்டனாலும் சொல்லிடுறேன், இது வந்து விற்பனை கிடையாது, ஆன்லைன்ல விற்பனை கிடையாது. நீங்க இது ஒரு கேஷ்லெஸ் டிரான்சாக்சன் மட்டும்தான். ரொம்ப நாட்களா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, அங்க இந்த டாஸ்மாக் கடைகளை வந்து பண பரிவர்த்தனை வேண்டாம், பண பரிவர்த்தனைனால அது முறைகேடான பணங்கள் வந்து வாங்கப்படுகிறது, வசூலிக்கப்படுகிறது பெரும்பான்மையான குற்றச்சாட்டுகளா கடந்த கால ஆட்சியில் 2 கட்சிகளும் சொல்லிட்டு இருந்த குற்றச்சாட்டு தான். ஸோ அதுக்கு ஒரு தீர்வு வேணுங்கிறதுக்காக நீங்க விரும்புபவர்கள் நுகர்வோர் யாரெல்லாம் விரும்புறாங்களோ அந்த ப்ராடக்டை அந்த கடைக்கு முன்னாடி போய் அந்த கடையோட எண்ணெய் கொடுத்தாலோ அல்லது நியர்பைங்கிற ஒரு கொடுத்தாலும் அந்த கடை எண் வந்துடும். அங்க கன்சியூமர் விரும்புகிற அந்த பொருள் வந்து அந்த கடைகளில் இருக்கும். அதை தேர்ந்தெடுத்து அதை பே பண்ணிட்டு அந்த கியூஆர் கோடை காட்டினா அந்த பொருள் கொடுப்பாங்க. நீங்க வந்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கிறதுன்னா, தவறான கருத்தை பதிவு பண்ண வேண்டாம். தெளிவாக இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டால் அதை விளக்கறதுக்கு அரசு தயாராக உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் தவறான கருத்தை பதிவு செய்யவில்லை. மாண்புமிகு அமைச்சர் சொல்வது போல கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் என்பதற்கு ஜிபே கார்டு மூலமாக டாப்பிங் சிஸ்டம் எல்லாம் ஆல்ரெடி நடைமுறையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. நான் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்கள் கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இத மதுவை வருமான வரக்கூடிய ஒரு பொருளாக பார்க்க கூடாது. மதுவினால் வருகின்ற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்கின்ற வெண்ணெய்க்கு சமம் என்று பேரறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தைகளை இங்கே நினைவு கூறுகின்ற அதே வேளையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 47 படி மது என்பது எந்தவித காரணத்திற்காகவும் ஒரு அரசாங்கம் முன்னெடுக்க கூடாது. அதையும் தாண்டி மருந்து உபயோகத்திற்கு தவிர அதை ஊக்குவிக்கின்ற வேலைகளை செய்யக்கூடாதுன்னு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லுது. அப்படி அரசியலமைப்பு சட்டம் இருக்கும் பொழுது நான் ஒருங்குமுறைப்படுத்துகின்றேன், இந்த சரி செய்கின்றேன். மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை 5000 கோடி நாங்கள் பெருக்குகிறோம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது இந்த தமிழ்நாடு அரசிற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிராக அமைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. மது விற்பனையை குறைப்பதற்கான நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டுமே தவிர அவர்களுடைய அந்த அமைச்சர் இந்த மது கடைகள் மது சம்பந்தமான கொள்கைகள் இதை வந்து மானிய கோரிக்கைகளில் ரொம்ப டீட்டெயில்டாக பேசலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டது இருக்குங்க. கடந்த கால ஆட்சிகள் என்னன்னா பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் இருக்கும்போது நீங்கள் ஏன் அமல்படுத்தலன்னு கேட்பாங்க, அந்த பக்கம் போகும்போது நீங்கள் ஏன் அமல்படுத்தலன்னு கேட்பாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருந்தது தான். அப்போது கடந்த காலத்தில் அந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லா மது விற்பனையை தடை செஞ்சா மட்டும்தான்
பூரண மது விலக்குங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இங்க மது விலக்கை கொண்டு வரும்போது பக்கத்து மாநிலங்கள்ல, நம்மளோட எல்லையொட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அந்த மது இப்பவே கடந்த கால ஆட்சிகள்லயே இல்லிசிட் அராக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் உள்ள வந்துட்டு இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்காம இருந்துச்சு. எங்களுடைய அரசு மதுவை மக்களுக்கு எளிதாக கிடைக்கிற வண்ணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். அதனாலதான் இந்த கோயில் பக்கத்துல இருக்கிறதுல, பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்கிற இடத்துல எல்லாம் நாங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒன்று தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் என்னைக்கும் மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை உயர்த்துவோம் அப்படின்னு எங்கேயும் சொன்னதும் கிடையாது. மதுவினால் வரும் வருமானம் உயர்வதற்கு சந்தோஷப்பட்டதும் கிடையாது. நாங்க இப்பவும் அந்த 717 கடைகளை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் மரியாதை கூட சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாரு எப்படி வருமானம் பெருகுச்சுன்னு. இந்த துறையில இருக்கிற அந்த ஊழல்களை ஒழிச்சதுனால வருமானம் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னமும் அதிகமான வருமானங்கள் வரும் அப்படிங்கிறதையும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் வாலியாக தெரிவிச்சோம். இதில் ஒன்றும் பாயிண்டா பாரு வேணாங்க. இது நீங்க மாண்புமிகு உறுப்பினர் பேசி முடிங்க. மணி ஆயிடுச்சு, 1:45. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அமைச்சர் சொன்னது போல மதுவிலக்கு மானிய கோரிக்கைகளை குறித்து நான் விரிவா அப்புறம் நம்ம பேசிப்போம். அடுத்த அவர் ஒருத்தர் உங்க கட்சி சார்பாக கொறடா பேசுறாரு. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நல்ல விளக்கமாக சொன்னார்கள். அதுமாதிரி சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அருமை சகோதரர் கணேஷ்குமார் அவர்கள் கூட இந்த அரசு என்பது மதுவிலக்கு எதிர்ப்பான அரசா, இதை நிறுத்தப் போகிறா என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருந்தது. அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், வருமானம் அது கூடியிருப்பது என்பது பல்வேறு வகையில் நாங்கள் லீக்கேஜ்லாம் நீர்த்திருக்கிறோம், அதனால தான் வருமான மொழிய. ஆனால் இந்த அரசு என்பது மது கொள்கைக்கு எதிரான அரசு என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். நான் உங்கள் மூலமாக அவரிடம் தெரிந்து கொள்ள விரும்புவது, இந்த 5 ஆண்டு காலங்களில் நீங்கள் ஆண்டுக்கு ஆண்டு இந்த கடைகளை நீங்கள் குறைக்க போறீங்களா? அது வெளிப்படையாக உங்களுடைய மானிய கோரிக்கையில் இந்தந்த ஆண்டு இந்தந்த கடைகள் நான் குறைப்போம் என்று நீங்கள் அறிவிக்கப் போகிறீர்களா? அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுவாக இந்த கட்சி அந்த கட்சிலாம் கிடையாது, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ 717 ஏற்கனவே நான் குறைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இருக்குது. அது எந்தெந்த அந்த மாவட்டத்தில் எந்த கடையை குறைச்சாங்கன்றது அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க நம்பர் வந்தது, நாங்கள் ஆன்லைனில் போட்டிருக்கிறோம் அப்படின்ற நிலைமை இல்லை. லோக்கலில் இருக்கிற எந்த பத்திரிகையிலும் இந்த கடைகள் எல்லாம் குறைத்து விட்டோம் என்ற அறிவிப்பு இல்லை. ஏன்னா அதுவும் தேவை. நீங்கள் சொல்லுவதை போல ஆண்டாண்டுக்கு நாங்கள் குறைக்க போகிறோம் என்பதை நீங்கள் இப்போ சொன்னாலும் சரி, அல்லது உங்களுடைய மானிய கோரிக்கையில் ஒரு வருஷத்துக்கு இத்தனை கடைகளை நாங்கள் குறைக்க போகிறோம் என்று சொன்னால் இந்த அரசு அதற்காக முயற்சி எடுப்பது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மதுவிலக்கை கொண்டு வந்தவர்களே யார் என்பது நாடறியும். மதுவிலக்கை முதலே கொண்டு வந்தவர் நீங்கள் தான். இப்போது அதற்காக வக்காலத்து வாங்கி கொண்டிருப்பவர் நீங்கள் தான். நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் ஒரு பெரிய தெளிவாக ஒன்று கண்டுபிடிப்பை சொல்லியிருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினராக நீண்ட நெடிய காலம் இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கூட இவைகள்லாம் நடைபெற்றது. இது திமுக அதிமுகலாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லேன், டைம் பற்றி எடுத்துக்காதீங்க. காங்கிரஸ் பெரியக்கம் ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது அப்பொழுது நேரு அவர்கள் டேக்சன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அனுப்பினார், எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பினார், இந்த சாராய கடையெல்லாம் திறக்கவே கூடாது அப்படின்னு. அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பாக என்ன சொன்னாங்க தெரியுமா? திருட்டு சாராயம் காவிரி ஆறை போல ஓடுகிறது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சாராய கடை இருக்க வேண்டும். அது தப்பான விஷயம் இல்லை. திருட்டு சாராயம் சாப்பிட்டா உடம்பெல்லாம் கெட்டு இன்னும் ஆஸ்பத்திரிக்கு அதிகமாகவே செத்து விடுவோம் என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்து சொல்லப்படுது, வேணுன்றதுக்காக சொல்லப்பட்ட கருத்து அல்ல. அதனால ஏற்கனவே நீங்கள் அதிமுகவில் அமைச்சராக இருந்த காலத்திலும் அப்பொழுது நடைபெற்றது. அப்போ நீங்கள் அறிவுரை சொல்லி வேணான்னு சொல்லியிருக்கலாம், அதை வேணான்னு சொல்லியிருக்கலாம். ஒன்று. இன்னொன்று, அமைச்சர் அவர்கள் நீங்கள் நல்லா தான் பதில் சொல்கிறீங்க, ரொம்ப சின்ன வயசாக நல்ல பதில் சொல்கிறீங்க. ஆனால் போகிறதுக்குள்ள ஒரு அடி அடிக்கிறீங்க. என்னன்னா ஊழல்னு எப்பயும் சொல்கிறேன், ஊழல்னு யார் பேசினாலும் சரி அதற்குரிய ஆதாரத்தை சட்டமன்றத்தில் தரலாம். மேடையில் எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. மேடையில் ஒரு மாதிரி பேசிக்குவாங்க. ஆனா ஊழல் என்றால் அதற்கு எப்போ ஆதாரம் தர வேண்டும். ஆதாரம் கொடுத்தா தானே நாங்க அடுத்த கட்டத்துக்கு நாங்க போக முடியும். ஆதாரம் இல்லாமல் சட்டசபையில, எனவே அதை தயவு செய்து நீங்க அவை குறிப்பில் எடுக்கணும். ஊழல் சொன்னா உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட சான்று
யாரா இருந்தாலும் சொல்றேன். ஏற்கனவே உங்ககிட்ட சான்று கொடுத்தால்தான் ஏற்கனவே அறிவுறுத்தியது தான் அது. ஊழல் என்ற வார்த்தை மட்டும் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்பு மக்கள் நலத்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டாஸ்மாகில் சென்ற ஆட்சி காலத்தில் ஊழலை குறைத்ததால் வருமானம் அதிகரித்தது என்று மாண்புமிகு அமைச்சர் குறிப்பிட்டார். உடனே நீங்கள் மற்ற திமுக சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு நீண்ட நெடிய விவரமான அறிக்கையை நீண்ட நெடிய ஆதாரத்துடன் ஒரு அறிக்கையை எந்தெந்த விதத்தில் யார் யார் அந்த டாஸ்மாக் துறையில் யார் யாரெல்லாம் அந்த பார்ட்டி ஃபண்ட் என்று வாங்கி இருக்கிறார்கள் என்று ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை சென்ற ஆட்சி காலத்தில் இந்த அரசுக்கு சமர்ப்பித்தது. ஆனால் அந்த அரசு உரிய நேரத்தில் எஃப்ஐஆர் செய்யப்படவில்லை, எஃப்ஐஆர் பதிவு பண்ணவில்லை. அதை எதிர்த்து அப்பீல் தான் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க ஆட்சி காலத்திலேயே அதற்கான போதிய ஆதாரங்களும் இருக்கிறது. கண்டிப்பாக இதை யாரும் எந்த ஆட்சி யார் வந்தாலும் அந்த ஆதாரங்களை எடுக்கவே முடியாது, அளிக்கவும் முடியாது. கண்டிப்பாக இருக்கிறது. அந்த ஆதாரம் பிளஸ் அந்த மக்களே சாட்சி. நன்றி நன்றி. மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார், சீக்கிரமா முடிச்சிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. மானிய கோரிக்கை உள்ளே நான் போல இன்னும் இல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆதாரம் கேட்கிறாங்க. இது எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். மது விலக்கு கொள்கைங்கிறது எங்களுடைய கொள்கை, போதையில்லா தமிழகம் எங்களுடைய கொள்கை. ஆட்சிக்கு வந்த பின்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன்போ இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, எந்த தொழில்களிலும் நாங்கள் ஈடுபட்டது கிடையாது. முக்கியமாக மதுவில். ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவுடைய ட்ரெஷரர் சாராய ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? ஒரு கேள்வி. திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் சாராய ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? அப்ப சாராய ஆலையை நடத்தி கொண்டு டாஸ்மாக் நிறுவனம் மூலம் ஆர்டர் வந்து யார் வாங்கினது? அப்ப இது பேர் தான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அரசே, திமுகவே அரசு, திமுக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க, திமுகவுடைய பொருளாளர் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க, திமுகவுடைய ஐடி மினிஸ்டர் இருக்கிறவர் சாராய மினிஸ்டர் நடத்துறாங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. நீ பேசணுமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். அவர் துறையில் மிக சிறப்பாக பணியாற்றியவர். என்போர்ஸ்மெண்ட்டில் அது எந்த செய்திகள் கிடைச்சாலும் அது ஒன்றும் பெரிய 100% உண்மை அல்ல. என்போர்ஸ்மெண்ட் ஒரு வகையான போலீஸ் தான். ஒரு வழக்குகள் ஒரு துறை சார்பாக வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் இருக்குது.
நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கை பொறுத்தளவுக்கு அது எந்த சைடா இருந்தாலும் அது பொருள் குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்க கூடாது என்பதே ஏற்கனவே விதி. அது உங்களுக்கே தெரியும். எந்த நிகழ்வாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் இருந்தால் விவாதிக்க முடியாதுங்க. ஒரு நிமிஷம் ஒரு விளக்கம் மட்டும் சொல்றேன். இந்த பொருள் தொடர்பாக வழக்காடு மன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதுன்னு அதோடு நிறுத்திக்கலாம். வழக்குகளுக்குள்ள போய் அதை பற்றி விவாதிப்பதும் அதை பற்றி கருத்து சொல்வதும் தான் தவறே தவிர இந்த தேதியில் இந்த பொருள் பற்றி ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு சொல்ல தவறில்லை. அவர் என்ன சொல்றாரு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாரு. இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையான்றது ஒரு ஃபேக்ட், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதில் ஒன்றும் அதுக்கான ஆதாரம் உங்களுக்கு தேவை. அதுவே வழக்காடு மட்டும் இருந்து அதுக்குள்ள போய் சொன்னாதான் தவறு இல்லைங்க. பெண்டிங் பிஃபோர் த கோர்ட் அதில் நீங்கள் ஒரு வழக்கு பதிவு இந்த பொருள் குறித்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ற தப்பு இல்லை. ஆனால் வழக்கு விவரங்களுக்கு அதை பற்றி விவாதிப்பதும் கருத்து சொல்வதும் தவறு. என்போர்ஸ்மெண்ட் சார்பாக ஒரு வழக்கு இருக்கிறது என்று அவர் சொல்லியிருந்தா அதை பற்றி நான் முறையிட மாட்டேன். அதுல ஆதாரம் இருக்கிறது, என்போர்ஸ்மெண்ட்ல ஆதாரம் இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தல் தான் நாங்க வரேன். அதனால பொதுவாகவே வழக்கு மன்றத்தில் இருப்பது நாம் எப்பொழுதும் இங்கே விவாதிப்பதில்லை. ஒன்று. மற்றொன்று, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எதுவாக இருந்தாலும் ஆதாரத்தை உங்களிடத்தில் கொடுத்து விட்டு தான் பேசணும். ரெண்டு, நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சம்பந்தம் இல்லாமல் இது இல்லாமல் தேர்தல் நேரங்களிலே தொழில் ஆரம்பிக்கிற தொழிலதிபர்கள் அரசியல் கட்சிக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த இயக்கமாக இருக்கட்டும் அல்லது அதிமுக இருக்கட்டும், அரசியல் இயக்கங்கள் எந்த அரசியல் இயக்கங்களாக இருந்தாலும் தொழிலதிபர்கள் அதிகாரப்பூர்வமாக வங்கியின் மூலமாக நன்கொடையாக தருகிறார்கள். அது எதற்காக நன்கொடை கொடுக்கப்படுகிறது என்பது வாங்குவவர்களுக்கும் கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். சுப்ரீம் கோர்ட்ல மிகப்பெரிய வழக்கு அதை பற்றி விவரங்கள் எல்லாம் ஊடகங்கள்ல தெரியல தெரியும். அதனால வழக்கு அதாவது கணக்கில் கொடுக்கிற பணம் ஒரு தொழிலதிபர்கள் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் தான் என்னுடைய அருமை நண்பர், இன்னும் சொல்ல போனா நீண்ட நாடு என்னுடைய நண்பர் மார்டின் அவர்கள் அவர் கொடுத்திருக்கிறார் சொன்னாக்கா, ஏன் அவர் கொடுத்தார் தொழிலதிபர் என்று கேட்பதுதான் சரியா இருக்க முடியும். அது இங்க பகிர்ந்து கொள்வது என்பது அது சரியா இருக்காது. அது நீங்க தவிர்த்தோம், அது எடுத்தோன்னு நான் கேட்டுக்கிறேன். ஒண்ணு. இன்னொன்று, எங்கள் கட்சியை சேர்ந்த பொருளாளர் அவர்கள் சாராய தொழிற்சாலை நடத்துகிறார் என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது நாம நேரடியாக போய் பொருளாதாரம் பண்ணிட முடியாது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எல்லா தகுதிகள், குவாலிபிகேஷன், அப்ளிகேஷன் போடுறதுக்கெல்லாம் தகுதி இருந்தால் தான் அரசு தான் லைசன்ஸ் தருது. அதனால அது முறையாக அவங்க ஏற்க போட்டிருப்பாங்க. தொழில் என்ற அடிப்படையில் ஆரம்பிப்பாங்களே ஒழிய அது திமுக பொருள் ஆரம்பிக்கலாமா அப்படிலாம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அது தவறு. உறுப்பினர் தரேன், உங்களுக்கு தரேன், வாய்ப்பு தரேன், இருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுகிற போது அவையில் இல்லாதவர்களை பற்றி பேச வேண்டாம் என்று காலையிலே சொன்னார்கள். இப்போது முன்னாள் முதலமைச்சர் அவர்களை பற்றி நேரம் அப்பாவை கேளுங்க, மாமாவை கேளுங்கலாம், எல்லாம் அவை குறிப்பிலிருந்து எடுங்க அப்படிலாம் கேட்கறது. அவை குறிப்பிலிருந்து எடுங்க. நீங்க பேசுங்க. தலைவர்களே, நன்கொடை என்பது எல்லா அரசுக்கும் உண்மைதான். ஆனா நன்கொடை என்பது வாங்கினார்களா, அந்த பணிக்கு நான் இந்த பணியை கொடுக்கிறோம் என்று வாங்கினாரா என்பது மாண்புமிகு முன்னாள் ஐஏஎஸ் மினிஸ்டருக்கு நல்லாவே தெரியும். எந்த பணிக்கு என்னென்ன பண்ணாங்கிறது அவருக்கே தெரியும். அதனால ஆதாரம் இருக்கு என்ற எதிர்கட்சி தலைவரே ஆதாரம், ஏன் நேர்ல ஆதாரம் எந்த சொன்னது உண்மை இருக்கு என்று சொல்லுவது நியாயம் இல்லை, சட்டத்துக்கு புறம்பானது. உட்காருங்க முடிச்சிருங்க, நீங்க முடிங்க. இல்ல சொன்னா எப்படி அவங்களே பேசிட்டு எல்லாத்தையும் என்ன முடியும்னா நான் எங்க போய் முடிப்பேன். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு நேரமே கொடுக்காம எல்லாரும் பேசிட்டு என்ன முடியும்? அது உங்க தவறு. நீங்க இருங்க, நீங்க உங்க தொழிலை பற்றி மட்டுமே 10 நிமிஷம் பேசியிருக்கீங்க. இல்ல பேரவைத் தலைவர் அவர்களே, அனுமதிக்க முடியாது. இன்னும் 3-4 பேர். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கேட்டது மதுவிலக்கு பத்தி தான். அவர் சொன்ன விஷயம் தான் பதில். பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அமைச்சர் கூறிய பதில் இருந்து ஆரம்பிக்கிறது. நீங்க அமைச்சரிடம் தான் அதை கேட்க வேண்டும். நான் கேட்ப
ஊழலை ஒழித்ததினால்தான் உங்களுடைய வருமானம் கூடுகிறது என்று சொன்னால், நம்மளா உறுப்பினராக 2011 இருக்கும்போது 30,000 கோடி இருந்தது, இன்னைக்கு 54,000 கோடி வந்திருக்கு. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் ஊழலை ஒழிச்சதுனால்தான் மதுவினுடைய வியாபாரம் அதிகமாக இருக்குதா, வருமானம் அதிகமாக இருக்குதா என்பதெல்லாம் இது கேள்வி அல்ல, பொருள் அல்ல. என்னுடைய கேள்வி, என்னுடைய பொருள், நான் சப்ஜெக்ட் உள்ளதான் பேசுறேன். முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு சில தவறான முன்னுதாரணங்களை இங்கே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் பேரை குறிப்பிட்டு விவாதத்தில் உள்ளே வைத்திருக்கிறார். அந்த நன்கொடை என்பது அகில இந்திய ரீதியில் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கிறது, காங்கிரஸ் வாங்கியிருக்கிறது, மற்ற கட்சிகள் எல்லாம் அந்த பணம், அது அந்த பணம் சொல்லி முடிச்சிருக்கிறேன், வாங்கியிருக்கு இருங்க, வாங்கியிருக்கிறது. அந்த பணம் நன்கொடை கட்சியினுடைய இன்கம் டாக்ஸ்ல உள்ள போய் தொழில் மூலமா சம்பாதிச்சப்படத்துக்கு இன்கம் டாக்ஸ் கட்டிய பணம் அதோடைய வங்கி கணக்கில் இருக்கிறது. அதே பல்வேறு அரசியல் கட்சிகள் நன்கொடையாக வாங்கி இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. அதை போய் இங்கே விவாத பொருளாக அதை லஞ்ச பணம் மாதிரி உருவகப்படுத்துறது தவறு. அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு கணேஷ்குமார் அவர்கள் இந்த மதுவிலக்கு பற்றிய பேசிய பேச்சுக்களுக்கு பிறந்த அனைத்து விவாதங்களையும் நான் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறேன். படித்து பார்த்து ஆய்வு செய்து எதை நீக்க வேண்டும் அதை நீக்குவதற்காக நான் முயற்சி பண்றேன். அடுத்தது. நன்றி பேரவைத் தலைவர் அவர்களே. நான் அடுத்த சப்ஜெக்ட் போறேன், ஏன்னா இந்த சப்ஜெக்டே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய பட்ஜெட் நிதில் இது குறித்து நீங்கள் விசாரணை செய்து முடிவு செய்த வரை இதை பத்திரிகைகள் தொலைக்காட்சியில் அறிமுகப்படுத்தக்கூடாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய பட்ஜெட் நியமன பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு உங்கள் மூலமாக சொல்லிக் கொள்வது என்னவென்றால், காலையில் கூட மதிப்பிற்குரிய அதிமுக உறுப்பினர் அவர்கள் வேதனைப்பட்டு சொன்னார், எடப்பாடியார் அவர்கள் பேசும்போது நேரலை துண்டிக்கப்பட்டது. பேசுகின்ற அந்த நேரலை துண்டிக்கப்பட்டது என்று வெளியிலே இருந்து எங்களுக்கு தகவல் சொல்றார்கள். பதிவு செய்யப்பட்டது, ஆனால் வெளியிலே ஒளிபரப்பு செய்யப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை மறுக்க கூடாது. நான் அவையிலிருந்து இப்ப வெளியே சென்று வருகிற போதும் துறையினுடைய உயரதிகாரி சந்தித்து என்ன நடந்தது பற்றி விளக்கம் கேட்டேன். 10 நிமிடத்தில் எனக்கு பதில் சொன்னார்கள். 1 நிமிடம் கூட அது தடையில்லாமல் தான் சென்ற தகவல் எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். சில இடங்களில் இல்லை, சில ஊர்களில் சில பேருங்க கொஞ்சம் கவனிங்க, ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிற போது சில வீடுகளில் ஏற்பட்டிருக்கிற தடங்கள் காரணமாக பார்க்க முடியாமல் போயிருக்குமே தவிர, இங்கே இருந்து எந்த விதமான உத்தரவோ இங்கே இருந்து எந்த ஒளிபரப்பை தடுக்க வேண்டிய எண்ணமோ இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ்குமார் முடிச்சு இதை சொல்லி இதை பத்தி முடிச்சிருங்க. இது போதும். இது இல்ல வேணா உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. எனக்கு தெரியும் நீங்க எதை கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியும். தயவுசெய்து உட்காருங்க. நம்முடைய அரசு நீட்டுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பையும் ஒரு உறுதித்தன்மையும் இந்த பட்ஜெட்ல தெரிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் என் தொகுதி சார்ந்த ஒரு கோரிக்கையை மட்டும் நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த நீட்டினால தமிழ்நாட்டில் ஏற்பட்ட 2வது மரணம் செஞ்சி தொகுதி பெருவலூர் கிராமம் என்கின்ற கிராமத்தில் பார்த்திபா என்ற ஒரு மாணவி கிராமப்புறத்தில் அரசு பள்ளியில் படித்து நீட்ல தேர்வு செய்ய முடியாத தற்கொலையில் செய்து கொண்டால், அப்பொழுது அந்த இறப்பிற்கு அப்பொழுதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரிலே வந்து பார்த்தார்கள். அப்ப அந்த மக்கள் எல்லாம் அவருக்கு தெரிவித்த கோரிக்கை என்னவென்று சொன்னால்,
அந்த ஊர்ல ஒரு துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு கொண்டு வந்தது. அந்த துணை சுகாதார நிலையம் இடிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால அந்த பிள்ளை அங்க கொண்டு போயிருந்தா நாங்க காப்பாத்திருக்கலாம். எங்களால இங்க இருந்து சேத்பட்டு வரைக்கும் கொண்டு போவது காலத்துக்குள்ள அந்த பிள்ளை இறந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அந்த சம்பவம் நடந்து இன்று வரை 8 ஆண்டு காலம் ஆகிறது. நீட்டும் ஒழிக்கப்படவில்லை, அந்த கிராமத்தில் அந்த சுகாதார நிலையமும் துவங்கப்படவில்லை. எனவே நடைபெறுகின்ற அரசு முன்னுரிமை கொடுத்து அந்த பெருவலூர் கிராமத்திற்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தை உடனடியாக அமைத்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வரலாற்றிலேயே இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமாக எதிர்பார்த்த பட்ஜெட். என கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் 1967க்கு பிறகு திமுக அண்ணா திமுக இல்லாம ஒரு கட்சி தாக்கல் செய்கின்ற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்கள் நிறைய எதிர்பார்ப்பை இந்த பட்ஜெட் மீது வைத்துக் கொண்டிருந்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நடைபெறுகின்ற ஆட்சி என்பது கிட்டத்தட்ட 392 வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன்னால் இந்த மக்களுக்கு கொடுத்துதான் ஆட்சிக்கு வந்தார்கள். அதில் வெறும் 4 வாக்குறுதிகள் மட்டும்தான் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல இருக்கும்னு மக்கள் பெரிதளவில் எதிர்பார்த்தார்கள். அவர்களுக்கு இது கிடைக்கவில்லை என்ற ஏக்கமும் தயக்கமும் இருக்கிறது. உன்னால் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முன்னால் பேசிய ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாங்க கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் 2500 ரூபாய் யாரும் கேட்கல அப்படின்னு சொன்னார். நாங்க போகும்போது கேட்கறாங்க, எப்ப கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். சிலிண்டர் எப்ப வரும் எங்களை கேட்கிறாங்க. வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு எப்பொழுது இந்த பணம் எங்களுடைய ஊக்கத்தொகை 4000 வரும் என்று கேட்டு 4000 ரூபாய் வரும்னு கேட்கிறாங்க. கரும்புக்கு விலை எப்போது ஏத்தப்படும் என்று கேட்கிறார்கள். அது மட்டும் இல்லாம நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் இப்பதான் சார் ஆரம்பிக்கிறேன், இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன் என்று கேட்கிறார்கள். இதையெல்லாம் 30 நிமிஷம் இடையூறு சேர்த்து 30 நிமிஷம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க உங்க தொகுதியை பற்றி மட்டும் 12 நிமிஷம் பேசியிருக்கீங்க. இந்த நான் என்ன சொன்ன முதல்ல மானிய இந்த பொது விவாதங்களில் ஒரு உறுப்பினருக்கு 10 நிமிடம் என்று வருகிற போது அந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி நீங்க பேசியிருந்தீங்கன்னா அது நேரம் முடிச்சிருப்பீங்க. நீங்க தொகுதி பற்றி பேசுகிற போது நான் எழுதி கொடுத்ததே அவை குறிப்பில் ஏற்றுங்கள்னு சொன்னீங்கன்னா ஏற்றிக்க போகிறோம். அதே நீங்கள் பின்னாடி எடுத்துகிட்டு போய் உங்கள் தொகுதியில் புத்தகமாகவோ நோட்டீஸ் அடித்து கூட நீங்கள் கொடுக்கலாம். அதை பற்றி நிறைய நேரம் எடுத்துக்கொண்டில்லானால் மானிய கோரிக்கை பற்றி பேசுவதற்கு காலம் இல்லாமல் போய்விடுகிறது. முடிச்சிருங்க. நன்றி சொல்லுங்க. அவர்களே, தொகுதி பத்தி நிறைய வச்சிருக்கேன், அது அப்புறம் கொடுக்குறேன். அந்த கொள்கை சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நான் தொகுதி சார்ந்து நாங்க பேசினே தவிர, அதை தாண்டி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறாதது ஒரு மக்களிடையே ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுகின்ற பட்ஜெட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி இந்த பட்ஜெட்ல 1000 பேருந்துகள் GCC முறையிலே வாங்கி இயக்கப்படும் மட்டும் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு போக்குவரத்து துறைக்கு என்று சொந்தமாக பேருந்துகள் வாங்குவதற்கான எந்த அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்ல இல்ல. அப்பொழுது இயல்பாகவே இந்த போக்குவரத்து துறை ஒரு தனியார் மயமாக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் ஐயமும் எழுந்து கொண்டிருக்கிறது. என பல கிராமங்கள்ல இன்னைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு பேருந்துகள் இல்ல. அரசாங்கம் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். அப்பொழுது அரசாங்கத்திற்கு என்று புதிய பேருந்துகள் வாங்க வேண்டும் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. குட்கிராமத்துக்கெல்லாம் இன்னும் செஞ்சி தொகுதியில கரடிக்குப்பம் போன்ற கிராமத்துக்கெல்லாம் பேருந்து இது வரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சு பார்க்கல. அதற்கெல்லாம் புதிய வசதி ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் புதிய பேருந்துகள் வாங்கப்பட வேண்டும். அப்படி எந்த அறிவிப்பும் இந்த தேர்தலில் இல்லை என்பதுதான். எதையும் தாண்டி நான் முன்னாடி குறிப்பிட்டதெல்லாம் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சரும் சரி, நிதித்துறை செயலாளரும் சரி, இந்த கடன் சுமையெல்லாம் தீர்ப்பதற்கு 2 ஆண்டு காலம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப 2 ஆண்டு காலத்திற்கு இந்த உங்களுடைய தேர்தல் அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு வராது என்ற பொருள் ஆகிவிடும். அது வருமா வராதா என்பதை இந்த அரசாங்கம் தான் தெளிவுபடுத்த வேண்டும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், நீங்க நன்றி சொல்ல மாட்டீங்க. முடிச்சிடும் பேரத்தில். நான் சொல்ல பள்ளி கல்வித்துறை பற்றி மரியாதைக்குரிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் முறையாக தான் செஞ்சிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 4000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் ஒரு ஆசிரியர் பள்ளிகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைக்கு காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட பள்ளி கல்வித்துறையில எக்கச்சக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 2 லட்சம் அரசு பணியிடங்கள் இன்றைக்கும் நிரப்பப்படாமல் இருக்கிறது. இந்த அரசு வந்தவுடன் நிரப்பப்படுவதற்கான எந்த அறிவிப்பும் இதுல இல்ல. பள்ளிக்கூடங்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்காமல் காலி பணியிடங்களை நிரப்பாமல் தரமான கல்வியை நாம் கொடுக்க முடியாது. இதை கொடுத்தாதான் நம்ம ஏஐக்கு வர முடியும். ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அளவிற்கு பள்ளி கல்விக்கும் விவசாயத்திற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளும். அதே நேரத்தில் தமிழ் வளர்ச்சி துறைக்கு என்று எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது நிதிநிலை அறிக்கையில சரியாக குறிப்பிடப்படவில்லை. மீண்டும் இந்த தமிழ்நாட்டில் எங்கும் தமிழ்
இல்லை என்ற நிலைதான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவருடைய 85வது வயதில் தமிழை தேடி என்ற ஒரு நீண்ட பயணத்தை சென்னையிலிருந்து மதுரை வரை மேற்கொண்டார். அந்த மனநிலையை அரசாங்கமும் பிரதிபலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய ஒரு இதாக, ஏன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்பது அவரை பின்தொடர்வதற்கு நிறைய இளைஞர்கள் தயாராக இருக்கிறார். அவருடைய உடையாக இருக்கட்டும், அவருடைய இதுவாக இருக்கட்டும், அப்படி பின்தொடர்வதற்கு நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய அறிக்கைகளையும் அவருடைய பதிலுரைகளையும் தூய தமிழ் வார்த்தைகள் இடம்பெறுமே ஆனால் அதையும் பின்தொடர்வதற்கு இந்த இளைஞர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஏதுவாக இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்கான கதவுகள் தமிழக அரசிற்கு இன்னும் மூடப்படவில்லை. இந்த நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசும்போது மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையிலான திட்டங்கள் இந்த தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இது போன்ற மக்கள் நம்பிக்கையை பெறுவதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி துணை நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.